இப்போ என்ன, இப்போ ஊர் பக்கம்லாம் நம்ம ஒரு சாவுக்கு போறோம்னா போற வழியில ஒரு காரோ வேனோ பஸ்ஸோ பிடிச்சி சொந்த பந்தத்தெல்லாம் தெரிஞ்சவங்களெல்லாம் கூட்டின்னு போறது இல்லையா? அந்த மாரி கூட்டின்னு போயிருப்பாரு. அந்த அக்கா எங்கன்னா வழியில நின்று வந்திருக்கும், கையை கையை காட்டிருக்கும், சரி தெரிஞ்சவங்களாச்சுன்னு ஏத்தின்னு போயிருப்பாரு. அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வேற ஒண்ணும் கிடையாது. போங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. அட போங்க. சிரிப்பானுவலி வந்து கமெண்ட்ல வேற சும்மாவே சிரிப்பானுவலி. காலில் சலகையை கட்டி ஆடுவாடுவோம். என்ன சொல்ல, சரி போங்களாம், ஒரு நிமிஷம் போங்களாங்க. அண்ணா அண்ணா விஜய் அண்ணா சிஎம் அண்ணா சத்து காதை கொண்டாது கேளுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. முன்னாடி தானே நீ நடிகர்ன, அதனால நீ போவன. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சரு இந்த மாரி போட்டா ஏற்கனவே கொளுத்தி போட்டு கொழுந்து விட்டு எரிய வைக்கிறானுவ. இந்த மாரி வீடியோ வந்தா கடாய வச்சு வறுத்து எடுப்பானுங்களே பதில் சொல்ல முடியல. ஐயோ, காலையில இருந்து தூங்க விடல. உங்க நொண்ணனை பாரு வாட்ஸ்அப்ல சிரிக்கிறானுவ. காலையில இருந்து சிரிக்கிறானுவ. எனக்கு என்னத்தான் சொல்லு காலையில இருந்து அனுப்பி விட்டு சிரிக்கிறானுவ. எனக்கு ஒண்ணுமே முடியல. என்னத்த சொல்றது? ஐயோ, பாக்குறீங்களா என்ன? அட போங்க. நாங்க ஏதோ பர்சனலா கொஞ்சம் பேசின்னு இருக்கிறோம், அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறீங்க. அப்புறம் அக்கா, பென்சில் அக்கா, திரிஷா அக்கா, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட. நீயா போன் பண்ணி கூப்பிடுவியா இல்ல அவரா போன் பண்ணி கூப்பிடுவாரா? ஒருவேளை அவரே போன் பண்ணி கூப்பிட்டு இருந்தாலும் நீ என்ன சொல்லணும்? இல்ல விஜய், நீங்க இப்ப முதலமைச்சர், நீங்க முதல்ல போங்க, நான் பின்னால வரேன் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சரி, கூட்டவனே ஏறி குந்திக்கினேன். சரி ஓகே, அங்க பக்கத்துல போயாவது இறங்கி புட்டு அவரு மட்டுமாவது அனுப்பலாமா அனுப்பக்கூடாதா? கூடயே போய் வீடியோ எடுப்பாங்கன்னு தெரியும், அதை போடுவானுன்னு தெரியும். ஏன் அக்கா இந்த மாதிரி பண்ற? அந்த மனுஷனை ஏற்கனவே போட்டு பாடா படுத்துறானுங்க. நீ வேற எங்க போனாலும் இப்படியே போற. ஏன் இது வேற பேச முடியல. ஒண்ணும் கமெண்ட்ல வந்து சிரிப்பானுங்க. அந்த நினைச்சாதான் எனக்கு பேச முடியல. இப்போ அண்ணா தயவு செஞ்சுன இந்த மாதிரிலாம் வேணாண்ண. தனியா எங்கன்னா வச்சுக்கின, இது வேணாண்ண. டே எவன்டா அது? இருங்க, எல்லாரும் பாக்குறாங்க வீடு. டே எவன்டா அது வீடியோ எடுக்கிற பையன்? டே, ஒரு வீட்டுல போய் வீடியோ எடுக்கிறாங்கன்னா ஒரு அஜித் சாரை பத்தி எடுக்கலாம், இல்ல விஜய் அண்ணா முதலமைச்சர் போயிருக்காரு அவரை பத்தி எடுக்கலாம். கூட அப்படி ஒட்டின்னு போறது கூட உங்களை எடுக்க சொன்னாங்க? எடுத்து உடனே போட்டு விட்டு அது ஒரு விளம்பரம் பண்ண இருக்கானுங்க. அது ஏஐ மக்களே, அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். அது ஏஐ. போங்க, போய் வேலையை பாருங்க. போக மாட்டீங்களா? போங்களாங்க, நிம்மதியா அழுவாது விடுங்க, போங்க.